Hi, how my cute armies, welcome to my channel. My baby girl BD7. நான் உங்கள் வாயின் எனக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேயோட ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ஒன் ஷாட் சொல்கிறது டூ ஷாட் தான், ஓகேவா? டூ ஷாட்டோட செகண்ட் பார்ட் அண்ட் ஆல்சோ ஃபைனல் பார்ட், ஹாரர் நைட்மேர், ஓகேவா? அண்ட் ஃபஸ்ட் ஒன் ஷாட்லேயே நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னு தான் நினச்சேன். பட் அது கொஞ்சம் டைமிங் ரொம்ப லாங்காக போயிடுச்சு, அதனால் முடிக்க முடியல. ஸோ அதனால் இந்த செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் என்னை கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா இப்போது லீவ்லேயே எனக்கு நான் போடுற எஃபெக்ட்டுக்கு எனக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் இருக்க மாட்டேங்குது. நான் இப்போ டைமிங்லாம் இது பண்ணிவிட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது கொஞ்சம் டைம் ஆகுது, லேட் ஆகுது, அதெல்லாம் உண்மை தான், அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் தான். பட் இருந்தாலும் நான் கஷ்டப்படுறதுக்கு எனக்கு ஒழுங்காக எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டுது. கொஞ்சம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ லீவ்லேயே இது மாதிரி இருந்தால் ஸ்கூலுக்கு போயிட்டக்கப்புறமா இப்போது வீடியோ அப்லோட் பண்ணோன்னா ஸ்கூலுக்கு போயிட்டக்கப்புறமா ஒர்க் ப்ரெஷர் நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு மோட்டிவேட்டிங்காக அடுத்தடுத்த வீடியோ அண்ட் ஐடியாஸ்லாம் கேதர் பண்ணி எஃப்எஃப் அப்லோட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். சரி, ஓகேவா? சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீன், நீங்கள் திரும்பியும் மேலேயே போய் படுத்துட்டு இருந்துருப்பீங்க. இப்போது மார்னிங் ஒரு 5:30 போல் ஆகுது. நீங்கள் ஏஞ்சி உங்கள் ரூமுக்கு போய்ட்டு உங்களோட டெய்லி ரொட்டீன்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிவிட்டு கிச்சனுக்கு வரீங்க. கிச்சனில் பார்த்தா சாப்பிட ஒன்றுமே இல்லை. ஸோ குக் பண்ணலாம் சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ் பிரியாணி பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கர்லாம் வச்சு அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. உங்களுக்கு காலைல பசிக்குது, ஏன்னா நீங்கள் 8:30க்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவீங்க. ஸோ அதனால் ப்ரெட் டோஸ்ட் பண்ணிட்டு சாண்ட்விச் உங்களுக்கு இப்போ சாப்பிட்றீங்க. அண்ட் அப்புறமா அங்கே போய் சாப்பிட ஸ்நாக்ஸு நீங்கள் கேண்டீனில் போய் சாப்பிடுவீங்க. இருந்தாலும் வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போனால் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ஓகேவா? அது மாதிரி. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஜூஸ்லாம் போட்டு எல்லாேருக்கும் வச்சுட்டு உங்களுக்கும் எடுத்துகிட்டு ஸோ உங்களோட அந்த லன்ச் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க. அண்ட் நீங்கள் வெஜ் பிரியாணி, கொஞ்சம் சிக்கன் கிரேவி அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு பொரியல்லாம் பிடிக்கும், ஓகே, ஒரு ஹெல்த்தியாக இருக்குன்னு கேரட் பொரியல், கோஸ் பொரியல், ஸோ அது மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்து வச்சிட்ருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா வராங்க. ஸ்மெல், நீங்கள் சமைப்பீங்க. உங்கள் அம்மா ஸ்மெல்க்கு ஏஞ்சி வராங்க, என்ன பண்ணுறான்ட்டு. அப்போ நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பரவாயில்லையே, என் பொண்ணுக்கு பொறுப்பு வந்துருச்சு சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சுட்டே போய் படுத்துட்டாங்க. உங்கள் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்திருப்பாங்க. ஸோ டயரில் போய் படுத்துட்டாங்க. அப்படியே காலைல எல்லோரும் ஏஞ்சிட்டு வராங்க. காலைல ஏஞ்சோன்னு உங்கள் முகத்தில் தான் முழிக்கணும்னு பார்க்குறான். பட் பக்கத்தில் நீங்கள் இல்லை. சரி, மேலே தான் இருப்பான். மேலே எட்டி பார்த்தா அங்கேயும் நீங்கள் இல்லை. கரெக்டாக அவனும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வரான். அப்போ கரெக்டாக நீங்கள் காரில் கிளம்பிட்டீங்க. வீக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருக்குது. என்ன இவ்வளோ பார்க்க வந்தால் இப்படி பண்ணுறா சொல்லிட்டு அண்ட் மற்றவங்களும் அவங்க வீட்டுக்கெலாம் கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி தான் உங்கள் டேஸ் போகுது. ஒரு 1 வீக் போகுது. அதுக்கப்புறமா நிச்சயம், அதான் பொண்ணு பார்க்க வருவாங்கள்ல, ஸோ அது மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்க. பார்த்து முடிச்சுட்டு ரிசப்ஷன் டேட்டு, மேரேஜ் டேட்டு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதே மாதிரி தான் ஒரு 1 மந்த் போதும் உங்களோட ரிசப்ஷனுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி, ஓகேவா? நாளைக்கு உங்கள் ரிசப்ஷன்னா இன்றைக்கி நீங்கள் உட்காந்துட்டு லேப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கத்துறாங்க, ஏன் நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குடி, மெஹந்திலாம் போடணுமே, என்ன பண்ணிகிட்ருக்கிய? அது மாதிரி சொல்லி கேட்கணும்மா, நீ போட்டுக்கோமா சொல்கிறீங்க. உனக்கு தாண்டி ரிசப்ஷனு, எனக்கா ரிசப்ஷனு? எனக்குலாம் ரிசப்ஷன் எப்போயோ முடிஞ்சாச்சு, உனக்கு தான் சொல்லிட்டு உங்கள் லேப்பை பிடிங்கி வச்சுட்டு மெஹந்தி ஆர்டிஸ்டெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு மெஹந்தி போட்டுட்ருக்காங்க. அப்படியே அந்த மெஹந்தி போடுறது, அந்த வேலை, உங்களுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ் எடுத்து வைக்கிறது, ட்ரெஸ்ஸு, ஏன்னா அடுத்த நாள் பண்ணுறோன்னா முன்னாடியே அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம்ல. ஒரு சூட் கேஸில் போட்டு எடுத்து வச்சிடுறாங்க. ஒரு பார்ட்டி ஹாலில் தான் உங்களுக்கு ரிசப்ஷன் நடக்க போகுது. ஸோ சூட் கேஸில் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்ருக்காங்க. நீங்களும் சரி, ஓகே, நடக்கட்டும் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க. உங்களுக்கு ஆக்சுவலாக கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, பட் வீக் இன்ட்ரெஸ்டட் தான். உங்களுக்கு அடுத்த நாள் அப்படியே ரிசப்ஷன்லாம் முடியுது. நைட்டு வீட்டுக்கு டயர்டாக படுக்கிறீங்க. இன்னும் 1 வீக்கில் உங்களுக்கு மேரேஜ், ஓகேவா? ஸோ உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேலைக்கெலாம் போகாத, உங்கள் அப்பா போய் பார்த்துப்பாரு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் வீக்கு மேரேஜ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் உங்களோட கம்பெனியோ வியோட கம்பெனியோ கொலாப்ஸ் பண்ணி ஒன்றா, ஓகேவா, மர்ஜ் பண்ணி ஒன்றா தான் ஒர்க் பண்ணுவோம். பட் தனித்தனி சிஇஓஸ் தான். பட் அப்போ உங்களுக்கு ஒர்க் நிறைய இருக்காது. ஸோ அதனால்
இப்போதைக்கு போகாத வி பார்த்துப்பா உங்கள் அப்பா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் வாயடைச்சி உட்கார வச்சிட்ருக்காங்க. அண்ட் ஃபைனலி உங்களோட வெட்டிங் டேவும் வருது. நீங்களும் அழகாக உங்களோட அவுட்ஃபிட்டெல்லாம் போட்டு செம்ம ப்ரிட்டியாக போய் நிற்கிறீங்க. உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு உங்கள் அப்பாவும் அப்படியே அந்த ரெட் கார்பெட்டில் கூப்பிட்டு போயிட்டு வி கையில் வந்து உங்கள் கையை கொடுக்குறாங்க. வி உங்கள் கையை பிடிச்சிட்ருக்காரு. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஃபாதர் வந்து கேட்குறாங்க, ஒயனா அகேனி வியை திருமணம் செய்து கொள்ள சம்மந்தமான்ட்டு. நீங்களும் வந்து ஓகே சொல்கிறீங்க. வியும் கேட்குறாங்க, வியும் ஓகே தான் சொல்கிறீங்க. இப்போ வந்து ரிங் மாற்றிக்கோங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு அந்த ஃபார்மாலிட்டிலாம் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும்ல மேரேஜ் ஆனதுக்கு. ஸோ அங்கே போய்ட்டு சைன்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, சாட்சி கையெழுத்துலாம் போட்டுட்ருக்காங்க. ஜேகேவும் ஜிமினும் தான் சிரிக்கிறாங்களா அழுகுறானுங்களா தெரில. அவனுங்க ஏதோ ஃபன் பண்ணிவிட்டு அது மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கேக் கட்டிங் செலிப்ரேஷன், ஓகேவா? நீங்கள் எல்லாம் கேக்லாம் கட் பண்ணிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம், ஓ பொக்கே தூக்கி போடணும்ல சொல்லிவிட்டு அப்போ வந்து நீங்கள் நின்றுட்டு பொக்கையை தூக்கி போடுறீங்க. அதை கரெக்டாக யார் பிடிக்கிறான்னு பார்த்தா ஜேகே தான் பிடிக்கிறான், ஓகேவா? நீங்கள் உடனே ஜேகே சொல்லிட்டு ஜேகேவெல்லாம் எல்லோரும் ஓட்டுன்னு ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது அப்படியே போகுது. நீங்களும் வியும் வந்து இப்போ தனியாக ஒரு மேன்ஷன் தான், ஓகேவா? உங்கள் மேன்ஷனில் வி அப்பா அம்மா இருக்க மேன்ஷனில் தனியாக ஒரு மேன்ஷன். அங்கே போகிறீங்க. வி ஒரு 1 hour உங்கள் கூட இருக்கான். நீங்கள் வந்து ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு நார்மல் வீட் காஸ்டியூம்க்கெலாம் வந்துட்டு அங்கே போயிட்டு குக் பண்ணிலாம் வச்சுட்டு உங்களோட லேப் எடுத்து வேலை பார்த்துட்ருக்கீங்க. வி எதுவும் கண்டுக்கல. அவனும் அவனோட லேப் எடுத்து வேலை பார்த்துட்ருக்கான். அப்புறமா ஏதோ ஒரு கால் வருது, இம்பார்ட்டண்டான கால் போல். வி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ரூமில் உட்காந்து வேலை பார்த்துட்ருப்பீங்க. வி வந்து ஹாலில் உட்காந்துட்ருப்பான். இப்போ வி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறான், நைட்டு வர லேட் ஆகும், நீ சாப்பிட்டு தூங்கிடு, நான் வந்து நான் சாப்பிட்டு தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல, போய் தொலை அப்படி சொல்லிட்டு நீங்கள் உள்ளே நினச்சிக்கிங்க. பட் சொல்ல எதுவும் பேசலை. வியை வந்து சரி ஓகே இவ்வளோ திமிரு பிடிச்ச வேலை ஆச்சுன்னு வி கிளம்பிட்டான், ஓகேவா? நீங்களும் உங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30 போலாவது பார்க்குறீங்க. என்ன இந்த பையன் 4 மணிக்கு போனால் 7:30 ஆகுது ஒன்றும் வரலையே சொல்லிவிட்டு அப்புறமா நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கே வந்து ஈவெண்ட் இருக்கான்ல, அவனுக்கும் வந்து ஃபுட்லாம் ஃபீட் பண்ணிட்டு அவனும் உங்கள் கூட செட் ஆகிட்டான். ஸோ அவனும் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்கான். அண்ட் உங்களோட பப்பி, ஓகேவா? உங்களோட பப்பி யானாவும் உங்கள் கூட தான் இருக்கா. ஸோ யானாவுக்கும் நல்லா ஃபுட்லாம் கொடுத்துட்டு யானாவும் ஈவெண்ட்டினா வந்து உங்கள் கூட அவங்க 2 பேருமே உங்கள் கூட தான் பெட்டில் படுத்துட்ருப்பாங்க. நீங்கள் வந்து ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதே மாதிரி ஒரு 11:30 போல் ஆகுது. நீங்கள் வந்து அவங்க 2 பேரும் நல்லா தூங்கியிருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ரூம் இருக்கும், ஓகேவா? தனியாக ரூமில் இந்த டாக் ஹவுஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நீங்கள் அவங்க 2 பேரும் கேரி பண்ணிட்டு போயிட்டு அங்கே படுக்க வைக்கிறீங்க. அங்கே படுக்க வச்சுட்டு 2 பேர் 4 ஹைட்லேயும் கிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் கிச்சனில் போய் பார்க்குறீங்க. லைட்டாக பசிக்குதே சொல்லிவிட்டு நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஒன்றும் இல்லை, ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கீங்க. அண்ட் அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் இருக்குது. ஸோ அது குடிச்சிட்டு வீக் வந்து லேட்டாகவும் சொன்னான். சரி ஓகே சூடு பண்ணி வச்சிடலாம் சொல்லிட்டு ஃபுட்லாம் சூடு பண்ணி டைனிங் டேபிளில் வச்சுட்டு கதவுலாம் அவனுக்கு தான் பாஸ்போர்ட் இல்லை சொல்லிட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டு நீங்கள் பாட்டு மேலே போய் படுத்துடுறீங்க. நீங்கள் படுத்துட்டு ஒரு 11:30 போல் ஆகுது. நீங்கள் படுத்து ஒரு 10 நிமிஷத்துலேயே பெட்டில் உருண்டுட்ருப்பீங்க தூக்கம் வராமல். அப்போ செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்யுது, தண்டர் ஸ்டார்ம்லாம் உங்களுக்கு அந்த சவுண்ட்லாம் கேட்குது. நல்ல நேரத்துலேயே உங்களுக்கு கன்னியாகுமரி வந்து செம்ம பயமாக இருக்கும். ரொம்ப பயமாக இருக்கும். என்ன குடும்ப சம்பவம் ஆகிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. என்னடா இது இப்படிலாம் சவுண்டு கேட்குதே சொல்லிட்டு பயந்துட்டு உக்காந்துட்ருக்கீங்க. பயந்துட்டு நீங்களாம் ஹக் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து வீக் கால் பண்ணுறீங்க. வீயும் வந்து ஃபோனை பிக் பண்ணுறான். என்ன வாயன்னு சொல்லிட்டு கேட்கும்போது வீட்டுக்கு எப்போ வீ வருவ சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயந்த மாதிரி கேட்குறீங்க. வீ வந்து லேட் ஆகும் வாயன்னு சொல்லிட்டு சொல்கிறான். எங்கே போனேன்? 4 மணிக்கு போனேன், என்ன தான் பண்ணிகிட்ருக்கமானே 11:30 கிட்ட ஆகுது, 12 ஆக போகுது வீ அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்கிறீங்க. வீயோட டோனே அப்படி மாறுது. என்ன இப்போ உனக்கு அது மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான் உங்களுக்கு பக்கம் ஆகிடுது. என்னடா அவன் பேசுகிறான்னு சொல்லிட்டு ஃபோனை வைவாயன்னு சொல்லிட்டு வீ கத்துறான். நீங்கள் உடனே ஃபோனை வச்சுட்டீங்க. ஃபோனை வச்சுட்டு சரி விட அவன் தான் சைக்கோன்னு தெரியும்ல, ஒழுங்காக தூங்கு அது மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து சேரப் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சொல்லிவிட்டு சேரப் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ டைம் கரெக்டாக தூங்கிட்டீங்க, ஓகேவா?
தூங்கிட்டு டைம் ஒரு 12:30 போல் இருக்கும். செம்மையாக தூங்கிட்டுருக்கீங்க. இன்னும் காற்றுலாம் அடிக்குது, மழைலாம் பேஞ்சிட்டு தான் இருக்குது. அப்போ ஒரு சவுண்ட், இந்த மாதிரி ஒரு சவுண்டு உங்களுக்கு கேட்குது. அவ்வளோதான். அல்ல உங்களுக்கு என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கத்தில் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்குது. ஐயோ என்னடா நடக்குது, பேய் பங்களாவில் வந்து மாட்டிக்கிட்டோமாடான்ற மாதிரி. அப்போ வந்து அந்த சவுண்டுலேருந்து ஒரு ஃபுட் ஸ்டெப்ஸ், ஓகேவா? இப்போ வந்து வீட்டோட பேஸ்மெண்ட் கதவு திறந்த மாதிரி சவுண்டு கேட்டிருக்கோம். அப்புறமா வந்து மழை வேறு பேஞ்சிட்ருக்கிறதுக்கும் உங்களுக்கு அந்த சவுண்டு செம்மையாக கேட்குது. உங்களோட ஸ்டேர்ஸில் பூட் சவுண்டு செம்மையாக கேட்குது. டக்கு 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 டக்குன்ட்டு. அவ்வளோதான், உங்களுக்கு நெஞ்சு வலிக்குது. இந்த சவுண்டு வேறு கேட்கச்சில் உங்களுக்கு அவ்வளோதான். ஐயோ என்னடா சொல்லிட்டு மழை பெய்யறதுக்கு அந்த சவுண்டு கேட்குது. அதுவும் பயமாக இருக்குது. கிளாக்கு டைம் என்னடா டைமை பார்க்குறீங்க. டைம் இப்போ வந்து 12:45, ஓகேவா? கிளாக்கோட டைமும் வந்து டக்கு 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 அதுவும் சவுண்டு கேட்குது. ஃபுல் என்ன சொல்கிறது, மயான அமைதியாக இருக்க இடத்துல இது மாதிரி சின்ன சின்ன சவுண்டுலாம் உங்களுக்கு கேட்குது. அதுதான் உங்களுக்கு கிடுகிடுன்னு ஆகிடுச்சு. உங்கள் ஹார்ட் பீட் ரேஸ் ஆகுது. அப்படியே பட்டு 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 செம்மையாக ரேஸ் ஆகிட்டு அப்படியே அடிச்சிட்ருக்கு. இப்போ திரும்பியும் ஒரு டோர் ஓப்பனிங் சவுண்ட். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் பெட்ஷீட்டெல்லாம் எடுத்து புத்திக்கிட்டு பேயாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் சரி, சாமியாக இருந்தாலும் சரி, சைக்கோவாக இருந்தாலும் சரி, கண்ணை மட்டும் திறக்கக்கூடாது பயன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே சேர் அப் பண்ணிட்டு காக்கா காக்கா கணக்கு வீட்டு காக்கா சொல்லிட்டு நீங்கள் மந்திரமாக சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, யாரோ வந்து உங்களை பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. நீங்கள் யாரான்னு கண்ணை கூட திறக்கலையே, திரும்பி மூஞ்சி திருப்பி வச்சுக்கிட்டீங்க. அந்த உருவம் உங்களை அப்படியே தூக்குது. தூக்கிட்டு உங்களுக்கு தொப்புன்னு வந்து ஃப்ளோரில் போடுது. நீங்கள் இப்போ தான் கண்ணு தொடங்கினப்பா சொல்லிட்டு கண்ணு துறக்குறீங்க. யார் அதுன்னு பார்த்தா வி, ஓகேவா? வி வந்து அப்படி ஒரு மாதிரி பிளாக் போகும்போது என்னென்னா கலர் ட்ரெஸ்ஸில் தான் போயிருப்பான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக வந்து நின்றுட்டுருக்கான். நீங்கள் வி என்ன வி பண்ணுற சொல்லிட்டு கேட்குறீங்க. வி ஒரு மாதிரி சிரிக்கிறான். வி இது மாதிரி ரொம்ப பயங்கரமாக சிரிக்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான். ஏப்பா என்னை விட்டுருப்பான்னா கதறிட்டுருக்கீங்க. நீங்கள் என்னவே பண்ணுற, என்னடா ஆச்சு உனக்கு சொல்லிட்டு ஏஞ்சிக்கிறீங்களா? வி அவன் பேக்கெட்லேருந்து ஒரு நைஃப் எடுக்கிறான். செம்ம ஷார்ப்பாக இருக்குது. அந்த நைஃபை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அது பல பலன்னு மின்னுது. அவ்வளோதான், சரி ஷார்ப்பாக இருக்குது உங்களுக்கே தெரியுது. நீங்கள் வி எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் வி அதுவும் சொல்லிட்டு அழுதுகிட்டே அப்படியே பேக்வர்டாக போயிட்டுருக்கீங்க. அந்த ரூம் செம்ம பெருசு, ஓகேவா? ஒரு மாஸ்டர் பெட்ரூம். நீங்கள் பேக்வர்ட் போக 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 வியும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட நெருங்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் நீங்கள் போயிட்டு ஒரு வாலில் ஹிட் ஆகிட்டு பின்னாடி நிற்கிறீங்க. வி டக்குன்னு வந்து உங்களை வந்து உங்கள் ஹேண்ட்ஸ் ரெண்டையும் எடுத்து பின் பண்ணிடுறான் வாலில். அவன் கையில் வந்து அதான் ஒரு கையில் வந்து அவன் ரைட் ஹேண்ட் வந்து உங்கள் நெக்கில் இருக்கும். உங்களை கையில் அதாவது உங்கள் கையை பின் பண்ணால ஒரு கையில் தான் பிடிச்சிட்ருப்பான், அதே கையில் கத்தியும் வச்சிட்ருக்கான். உங்களுக்கு கையை நகர்த்துறோன்னா கையில் வெட்டுப்பட்டுரும். ஸோ கையை நகர்த்த முடியல. வி கழுத்து பிடிச்சி நெரிக்கிறான். உங்களுக்கு வி 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 விடு வீன்னு வந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். வி 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 விடு வி விடு வி சொல்லி பதறீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை. ரொம்ப அரகெண்ட்டாக வைலண்ட்டாக வந்து உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான். எப்படியும் கையில் விட்டுவாங்களாலும் பரவாயில்ல, இங்கே தப்பிச்சு ஓடினா போதுன்ற மாதிரி வியை தள்ளி விட்டுட்டிங்களா? வியை ஒரு 4-5 அடி பின்னாடி போகிறான், ஒரு ஸ்டெப் பின்னாடி போகிறான். நீங்கள் ஒன்றே விட்டு ரூம் டோர்லாம் தந்துட்டு குடுக்குன்னு ஸ்டெப்ஸில் இறங்கி கீழே ஓடுறீங்க மெயின் டோருக்கு. அங்கே போய் பார்த்தா மெயின் டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறீங்க, திறக்க முடியல. நீங்கள் சைடில் இருக்க எல்லா டோருக்கும் போய் பார்க்குறீங்க, சவுண்ட் ப்ரூஃப், ஓகேவா? உள்ளே நடக்கிறது வெளியே கேட்காது, ரூமில் நடக்கிறதுலாம். நீங்கள் வந்து சைடில் போய் பார்க்குறீங்க, விண்டோவாக இருக்கட்டும் பால்கனியாக இருக்கட்டும் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது.
வெளியேருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, உங்களால் திறக்க முடியல, உங்களுக்கு புரிஞ்சிச்சு வந்தால் வெளியேருந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டான்ட்டு. ஓகே, இவன்ட்டு இன்னும் யானா இருக்க ரூம் போய் பார்க்கலான்னா அதுவும் க்ளோஸ்டு, அது உள்ளேருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சேனல் இருக்கும். ஓகேவா, ஒரு பெரிய சேனல். ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ என்னடா சொல்லிட்டு இப்போ வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் டிக் 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 சொல்லிட்டு நீங்கள் அதான் கேட்டோன்னே கிச்சனில் போய் பதுங்கி உக்காந்துட்டீங்க. கிச்சனில் வந்து ஒரு கப்போர்டு இருக்கும், அதில் போய் பதுக்கி அப்படியே நீங்கள்லாம் அப் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. திரும்பியும் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. டிக் 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 சொல்லிட்டு தான் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸு கேட்க உங்களுக்கு அவ்வளோதான் பைத்தியம் பிடிக்குது. ஐயோ என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்து சரி போலீஸ்க்கு கால் பண்ணலாம் பார்த்தா ஃபோன் மேலே இருக்க ரூமில். ஆனால் திரும்பியும் அங்கே போய் எடுத்து மாட்டிக்கவும் முடியாது. இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சது தான்ட்டு நீங்களே நினச்சிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இன்றைக்கி தான் என் வாழ்க்கையில் கடைசி நாள். அதுக்கு சொல்லிட்டு உங்கள் மனசு நீங்களே தேத்திக்கிறீங்க. தேத்திட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஹார்ட் பீட் செம்மையாக கேட்குது. மேலேருந்து வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். வயன் வயன் எங்கே இருக்க? எங்கே இருக்க வயன்? முன்னாடி வந்தனா எதுவும் பெருசாக நடக்காது. நானாக கண்டுபிடிச்சனா ரொம்ப சேதாரம் உனக்கு தான் வயன் சொல்லிட்டு சொல்கிறான். ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது உங்களுக்கு. அவ்வளோதான், பரவாயில்லடா என்ன நடந்தாலும் பரவாயில்லடா நான் வரமாட்டேன்டா சொல்லிட்டுருக்கீங்க. அப்போது கரெக்டாக கிச்சனை க்ராஸ் பண்ணி போகிறான். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை சொல்லிட்டு போகிறான். அப்போ வந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் பீட் சவுண்டு அப்படி கேட்குது, கபோர்டையும் தாண்டி கேட்குது. வயன் வயன் இங்கே தான் இருக்கே அடிச்செல்லாம் வந்துட்டேன் சும்மா சொல்லிட்டு வந்து ஒரு நைஃப் வச்சுருப்பான்ல, இப்போ ஒரு அயன் ராடையும் எடுத்துகிட்டு வரான். அந்த அயன் ராடை தரன்னு இழுத்துட்டு வர சத்தம் வேறு உங்களுக்கு கேட்குது. அவ்வளோதான், உங்களுக்கு புரிஞ்சிச்சு வாழ்க்கை கடைசி நாள் தான் அப்படின்ட்டு கடவுளெல்லாம் கும்பிட்டு நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, இந்த சின்ன வயசில் சாகணும்னு என் தலையில் எழுதி வச்சுருக்கு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. இந்த 24 வயசுலேயே சாகணுமா, அதுவும் இந்த நாய் கையில் சொல்லிட்டு நினச்சிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு அந்த கபோர்ட்கிட்ட வந்துட்டு பேசுகிறான். வயன் எங்கே இருக்க? வெளியே வா பார்ப்போம், லாஸ்ட்டு சான்ஸ் வெளியே வா சொல்கிறான். அப்படிங்க நான் வர மாட்டேன்டா சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது, அதெல்லாம் எடுத்து உங்க முன்னாடி வச்சுட்ருக்கீங்க. ஒன்னே நீங்கள் இல்லை போலியே ஒயன்னு சொல்லிட்டு அப்படிக்கா வந்து அவனே ஏறி அவனுக்கு தள்ளி விட்டு இங்கே தான் இருக்கியா சொல்லிட்டு வெளியே போகிற மாதிரி போகிறான். நீங்கள் ஒன்று வெளியே போயிட்டானா அவன் ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் கேட்குது, எந்த ரூமை நோக்கி போகிறான்னு தெரியுது. அவன் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக போயிருக்கான். நம்ம இப்போ மட்டும் அங்கே போயிட்டோன்னா, நீங்கள் இப்போ பெட்ரூமுக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து ஃபோனை எடுத்துகிட்டு பால்கனி வந்து தப்பிச்சு எப்படியா ஓடிடலாம். ஸோ நீங்கள் அதை தான் நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு பொறுமையாக கதவை தந்துட்டு வெளியே வரீங்க. வந்து பார்த்தோம், சரியான ஷாக்கு, சரியான க்ரீப்பி. வெளியே உங்கள் முன்னாடி சேர் போட்டு உக்காந்துட்ருக்கான். உங்களுக்கு அவ்வளோதான் இல்லை நம்ம சொல்கிறீங்க. உங்கள் கிட்ட வரான். என்னை விடு ப்ளீஸ் சொல்கிறீங்க. எப்படி டார்லிங் விடுறது? கூப்பிட்டப்பவே வா அண்ணனா அப்படின்ட்டு அவன் கிட்ட வரான். உங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் அவன் காலையே ஊன்ட்டிங்க. அழுதுட்ருக்கீங்க நீங்கள். விடுவி சொல்லிட்டு நோ மை பேபி கேர்ள் அப்படி சொல்லிட்டு முடிய பிடிச்சி தூக்குறான். அவங்களுக்கு அவ்வளோதான் கிடுகிடுன்னு ஆகிடுச்சு. நீ ஒன்று என் பிஸ்னஸை ஃபுல்லாகவே நீயே எடுத்துக்கோவி. எனக்கு தெரியும் ரொம்ப நாளாக உனக்கு அந்த பிஸ்னஸ் மேலே ஒரு கண்ணு இருக்குன்ட்டு. நீ என்கிட்ட பல நாளாக கேட்டுக்க, நீ அந்த பிஸ்னஸை ஃபுல்லாக எடுத்துக்கோ, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ கூட சைன் அப் போட்டு தரேன், ப்ளீஸ் என்னை விட்டுருவே சொல்லிட்டு கத்திகிட்ருக்கீங்க. உன் பிஸ்னஸ் எனக்கு எதுக்கு? நீ எழுதி கொடுப்ப, அப்புறம் என்னை மிரட்டி எழுதிட்டான்னு சொல்லுவேன், கேஸ் போடுவேன், உனக்கு அப்பா வந்து நிற்பான், கம்பெனியை பிடுங்கி என் கம்பெனிலேருந்து பாதி ஷேர் வாங்குவேன். இதுக்கு ஒன்று சாவடிச்சிட்டா மொத்தம் எதுவும் எனக்கு தானே, என் ப்ராஃபிட்டும் சரி எல்லாம் எனக்கு தானே சொல்லிட்டு கேட்குறான். கேட்குறான் ப்ளீஸ் என்னை விட்டுருவே சொல்லிட்டு சொல்கிறீங்க.
அவன் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கீங்க. இப்போ எழுஞ்சிட்டு வியை டைட்டாக ஆஃப் பண்ணிட்டு ப்ளீஸ் வி சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கீங்க. அப்போது ஒரு ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்ருக்கான். நீங்களும் வியை டைட்டாக ஆஃப் பண்ணிட்டு ப்ளீஸ் வி சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே நடிக்கிறதானே, என்ன உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும், வயன் நடிக்காத சொல்லிட்டு சொல்கிறான். ப்ளீஸ் வி சொல்லிட்டுருக்கீங்க. ஒன்று வயன் ஆக்டிங்லாம் அந்த ஜேக்கிட்ட போய் காட்டு. நான் ஒன்று ஏமாற ஜேகே கிடையாது, இல்லை ஜிம்மினோ உங்கள் அப்பாவோ எங்கள் அப்பாவோ கிடையாது. நான் கிம் தயாக் சொல்கிறான். நீங்கள் ஒன்று ஏன்ட்டே இப்படி பண்ணுறேன் அப்படி சொல்லி கேட்குறீங்க. அவனே அப்படி தாண்டி பண்ணுவேன் சொல்லிவிட்டு அடுத்த செகண்ட் என்ன காட்டுறாங்கன்னா, சீன் அப்படியே ஃபுல்லாக பிளாங்க் ஆகுது. ஒன்றுமே தெரியல. ஒரு ஸ்க்ரீம் சவுண்டு மட்டும் கேட்குது பயங்கரமாக. இதோட இந்த 2 ஷார்ட்டை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும் அண்ட் ஆல்சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த கதை புரியலைன்னா நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துட்றேன், ஓகேவா? அதாவது என்னென்னா, இப்போ நடந்தது எல்லாமே வயனோட ட்ரீம் மட்டும்தான். அது ரியல் கிடையாது, வியோ சைக்கோ கிடையாது. வயனோட இமேஜினேஷன் ட்ரீம் தான். அண்ட் வயனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ப்ராப்ளம் இருக்கும். என்னென்னா, அவள் ட்ரீமில் இது மாதிரிலாம் மோஸ்ட்டாக இது மாதிரி கெட்ட விஷயமாகவே தான் வந்துட்டுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி அப்பப்போ சில விஷயமும் நடக்குமா. ஸோ அவள் ட்ரீமில் வரலாம் ஒன்றுமே நடக்கும் சொல்லிட்டு நம்பிட்டுருப்பா. அவங்க அம்மாவுக்கு அடிப்பட்டப்போவும் அவள் ஜேகே கிட்ட தான் சொல்லியிருப்பா. அண்ட் உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல எண்டிங் இல்லாமல் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலான்னு தான் ட்ரை பண்ணேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.